பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகள் என்றதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களில் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் பரபாசை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் அன்பான பிள்ளைகளே, நாம் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற மனுஷனை குறித்து நாம் தியானிப்போம். இந்த மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தோடு கூட சம்பந்தப்பட்ட மனுஷர்களிலே மிக முக்கியமானவன். சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசுவினுடைய சிலுவையை சுமந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி என்று கூட நாம் இவரை குறித்து நாம் சொல்லலாம். இவரை குறித்து மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? சிரேனே ஊரானாகிய சீமோன் என்ற ஒரு மனுஷன் அவர் நாட்டிலிருந்து வருகிறார். அவருடைய ஊர் எதுன்னு கேட்டால் சிரேனே என்கிறதான ஒரு ஊர். அந்த இடத்திலிருந்து இவர் வருகிறார் இஸ்ரவேல் தேசத்திற்கு. வரும் பொழுது அந்த சீமோன் என்கிற அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை சுமக்கும்படி ரோம போர் சேவகர்கள் அவனை கட்டாயப்படுத்துகிறார்கள், பலவந்தம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி நாம் 21ஆம் வசனம், மார்க் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த சீமோன் யார்? இந்த மனுஷன் அந்த சிரேனே ஊர் எங்கே இருக்கிறது? இவன் ஏன் இஸ்ரவேலுக்கு வந்தான் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு முன் அன்பார்ந்த பிள்ளைகளே, கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 739 அந்த காலகட்டத்திலே அன்பார்ந்த பிள்ளைகளே, யூதர்கள் ஒரு சிலர் வட ஆப்பிரிக்க கண்டத்திலே அவர்கள் போய் இந்த சிரேனே என்கிறதான ஒரு சின்ன ஊரிலே கிட்டத்தட்ட ஒரு சிலர் இருந்தார்கள். அன்பார்ந்த அங்கே 3000 யூத குடும்பங்கள் இருந்ததாகவும், அந்த யூதர்கள் அங்கிருந்ததான கருப்பின மக்களோடு கூட சம்பந்தம் கலந்து அவர்கள் அவர்களுக்குள்ளே பெண்களை கொடுத்து இப்படி அந்த ஜனங்களோடு சம்பந்தம் கலந்ததாகவும் சரித்திரம் இவனை குறித்து சொல்லுகிறது. வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடியதான ஒரு சின்ன ஒரு ஊர் தான் இந்த சிரேனே என்கிறதான ஊர். இந்த சீமோன் ஒரு யூதன், அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆனால் கருப்பினத்தை சேர்ந்த ஒரு யூதன். அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்போ என்ன சொன்னால், கர்த்தர் யூதர்களுக்கு இட்டதான கட்டளை, ஒவ்வொரு வருஷத்திலையும் பண்டிகைகளுக்கு கர்த்தருடைய அந்த தேசத்திற்கு ஆலயத்திற்கு இவர்கள் வர வேண்டும். அப்போ கர்த்தருடைய ஆலயம் இஸ்ரவேலில் இருக்கிறபடினாலே இந்த மனுஷனும் அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு எருசலேமுக்கு வருகிறான். இவன் எதற்காக எருசலேமுக்கு வந்தான்? பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக எருசலேமுக்கு வந்தான். பண்டிகை கொண்டாட வந்து கொண்டிருந்ததா ஒரு மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ சீமோனுக்கு அவருக்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்லி தெரியாம இருக்கு. யார் இந்த மனுஷன்? இந்த மனுஷனுடைய சிலுவை நான் ஏன் சுமக்கிறேன் என்று சொல்லி ஒரு பக்கம் ஒரு முறுமுறுப்பு, ஒரு பக்கம் ஒரு பயம், ஒரு பக்கம் பெரிய ஒரு குழப்பம், இப்படி எல்லாவற்றையும் மனசுல வைத்துக்கொண்டு இவன் அந்த சிலுவையை, அன்பான பிள்ளைகளே, அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் கொல்கோதா வரைக்கும் சுமந்து செல்கிறார். பாதி தூரம் இயேசு சுமக்கிறார். அதன் பிறகு அவரால் சுமக்க முடியவில்லை என்று சொன்ன கசையடிகள் பட்டிருக்கிறார். முள்முடியை அவர் தன்னுடைய தலையில் சூட்டப்பட்டிருக்கிறது. இப்படி மிகவும் சோர்ந்து காணப்பட்டவராக இருக்கிறபடினாலே அவரால் பாதி தூரத்துக்கு மேலே சிலுவையை சுமக்க முடியல. இப்போ இந்த சீமோன் என்கிற மனுஷனை பார்த்து அவன் மேலே இயேசுடைய சிலுவையை வைத்து சுமக்கும்படி கட்டாயப்படுத்துகிறார்கள். இப்பொழுது ஆரம்பத்தில் இயேசுவை குறித்து இந்த சீமோனுக்கு தெரிந்திராவிட்டாலும் பின்பு அந்த கொல்கோதா மலைக்கு சென்ற இடத்துல ஜனங்களிடத்துல விசாரிக்கிறார், யார் இந்த மனுஷன், ஏன் இந்த மனுஷன் சிலுவை சுமக்கிறான்னு சொல்லி விசாரிச்சிருப்பார். அன்பார்ந்த அதன் பின்பதாக கட்டாயம் சீமோனுக்கு இயேசு யார் என்பதை அவர் அறிந்து கொண்டிருப்பார். அன்பார்ந்த பிள்ளைகளே, அதன் பின் நாட்களிலே இந்த சீமோன் ரட்சிக்கப்பட்டதாகவும் ஆண்டவருடைய பிள்ளையாக ஒரு மாறினதாகவும் இவரை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் இந்த மனுஷனை குறித்து சொல்லுகிறது, அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனாகிய சீமோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் மார்க் குறிப்பாக இந்த 2 பெயர்களையும் இவர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்? அலெக்சாண்டர், ரூப் என்று சொல்லி ஏன் இவர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, எனக்கு அன்பான பிள்ளைகளே, பின் நாட்களிலே இந்த அலெக்சாண்டரும் ரூப்பும்
சபையோடு கூட சம்பந்தப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் நாம் 33ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கும்போது அவரை சேர்ந்தவர்களுக்கும் எபேசியர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. அப்பொழுது அலெக்சாண்டர் என்கிறதான ஒரு மனுஷன் அவர்களோடு கூட இருந்தான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 19:33 நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த சீமோனுடைய மகன், மூத்த மகனாகிய அலெக்சாண்டர் பவுலுடைய ஊழியக்காரனாய், அதாவது கர்த்தருடைய ஊழியக்காரனாய் பவுலுக்கு உடன் ஊழியக்காரனாய் மாறுகிறான். அடுத்தபடியாக ரோமர் 16:13 நாம் வாசிக்கிறோம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூப்பை வாழ்த்துங்கள், அவருடைய தாயையும் வாழ்த்துங்கள், அவருடைய தாய் எனக்கும் தாய் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான பிள்ளைகளே, சிரேன ஊரனாகிய சீமோன் ஆரம்பத்தில் இயேசுவை குறித்து அறியாவிட்டாலும் இயேசுனுடைய சிலுவை சுமந்ததுனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளுகிறார். அதன் பின்பு இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுகிறார். பின் நாட்களில் அவருடைய 2 மகன்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரர்களாய் மாறுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சீமோன் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றான். ஆண்டவராக இயேசு சீமோனோடு கூட ஒரு வார்த்தையும் பேசல, சுவிசேஷத்தை அறிவிக்கல. ஆனால் அன்பான பிள்ளைகள், யார் எவர் என்று தெரியாமல் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை இயேசுவுக்காக சுமந்த ஒரு மனுஷன், இயேசுவனுடைய உபத்திரவத்தை பங்கு போட்டு கொண்ட ஒரு மனுஷன், இயேசுவுக்காக உபத்திரவத்தை சகித்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன் உபத்திரவத்தை சகித்ததுனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய சந்ததியின் மீது ஆசீர்வாதம். யோசிச்சு பாருங்க, உலகத்தில் ஒட்டுமொத்த பாவங்களையும் இயேசு தன்மேல் சுமந்து கொண்டு சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். அந்த சிலுவையை சுமப்பதில் ஆண்டவரை கொடுங்க, நானும் கொஞ்ச நேரம் சுமக்கிறேன் என்று சொல்லி பங்கெடுத்து கொண்டவன் இந்த சீமோன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுடைய சிலுவையை சீஷர்கள், அவரோடு கூட இருந்த சீஷர்கள் சுமக்கவில்லை, அவருடைய உடன் பிறந்தவர்கள் சுமக்கவில்லை, அவரால் நன்மை பெற்றவர்கள் சுமக்கவில்லை, அவருடைய தாயாரும் கூட சுமக்கல. முன்பின் தெரியாத, அறிமுகமில்லாத ஒரு மனுஷன் இயேசுடைய சிலுவையை சுமந்தான். அது நிமித்தமாக அன்பான பிள்ளைகளே அந்த மனுஷனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பான பிள்ளைகளே, நாமும் ஆண்டவருக்கென்று நமக்கு வருகிற உபத்திரவங்களை சகிக்கும் பொழுது அன்பான அந்த உபத்திரவத்தினுடைய முடிவில் கர்த்தர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவையை சுமந்தார். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே, உம்முடைய சிலுவையோடு சம்பந்தப்பட்ட சிரேனே ஊரானாகிய சீமோனை குறித்து நாங்கள் தியானிக்க உதவி செய்தீர் ஆண்டவரே. அப்பா, எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் சீமோனுக்கு கிடைத்தது ஆண்டவரே. அந்த மனுஷன் உங்களுடைய பாடுகளிலே ஆண்டவரே ஒரு சிறு பங்கை எடுத்துக்கொண்டவனாய் மாறினான். அது நிமித்தமாய் ஆண்டவரே அவனுடைய முழு சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டதே ஆண்டவரே. நாங்களும் எங்களுக்கு வருகிற உபத்திரங்களை, நிமித்தம் எங்களுக்கு வருகிற உபத்திரங்களை நாங்கள் சகிக்கிறவர்களாய் மாற கர்த்தாவே, இந்த நிமித்தம் நாங்கள் உயர்த்தப்பட கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை கர்த்தனை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.